மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான, அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீராவுக்கு வந்து முக்காவாசி உண்ம வந்து தெரிஞ்சிருச்சு. மாறன் வந்து நல்லவங்க. இந்த குடும்பத்துக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது நம்ம வீராவுக்கு. பிருந்தா வந்து ஒண்ணு ஒண்ணா சொல்லி உடைச்சிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கடையில வந்து கியூட்டா அழகா வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. வீரா, மாறன், கார்த்தி இவங்கள பார்த்து வந்து வத்தி வைக்கிறாங்க. நம்ம கண்மணி வந்து என்ன பார்த்து தாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோனே, கண்மணி, நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் வந்து கண்மூடித்தனமா நம்பி என்னால ஆமாம் சாமின்னு போட முடியாது. உன் பேச்சை கேட்டு வீட்ல வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன். கடையிலயும் இங்க பிரச்சனை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏதாவது எடக்கு முடக்கு ஆயிடுச்சுன்னா, என்ன இந்த கடைய விட்டு தூக்கிடுவாங்க. கார்த்தியும், மாறனும் பொறுப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையும் கொஞ்சம் வேலை பார்க்க விடு. இது கடை, சரியா? வீடு கிடையாது. உன் பஞ்சாயத்து எதுவா இருந்தாலும் வீட்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, மாறன் மாட்டுக்கும் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. என் தம்பி எப்போதும் இது மாரி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாரி தான் ராகுல் வந்து யோசிச்சுட்டு போறாங்க. என்னடா இது இவர ஏத்தி விடலான்னு பார்த்தா, இவர் கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி கண்மணி மட்டும் கேவலமா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ராமச்சந்திரன் வந்து அப்படியே வந்து எல்லாமே ஓகேவாப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கேட்குறாங்க கார்த்திகிட்ட. எல்லாமே ஓகே தான்ப்பா, ஃபைன் தான்ப்பா, நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஓகே, ஓகே. தொழில வந்து டெவலப் பண்றது முக்கியம் இல்ல தம்பி. அங்க நீயும் பொறுப்பா இருக்கணும். இங்க பொறுப்பா இருக்கிற மாரி. சரிப்பாங்கிற மாரி சொல்லும்போது, ஒருத்தவங்க வந்து வராங்க. எப்போதும் போல யூனிஃபார்ம் தானே. ஆமாங்க. எல்லாரும் வந்து 1 வருஷம் வாங்கி குடுத்தா, இன்னொரு வருஷம் வந்து விட்டுருவாங்க. அதான் போன வருஷம் வாங்கி குடுத்தோமே, அதே ட்ரெஸ்ஸ வந்து இந்த வருஷம் வச்சுக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எப்படிங்க 1000 கணக்குல வந்து ட்ரெஸ்ஸ வந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால முடியுதுங்க. அவங்களுக்காக வந்து ஓடம்போது, இன்னும் எனக்கு கடவுள் வந்து அதிகமாவே குடுக்குறாப்ல. அதனால தான் வந்து நானும் வந்து வேகமா ஓடுறேன். என் மனசு ஃபுல்லா அவங்களுக்கு குடுக்குறப்ப, நிம்மதியும், சந்தோஷமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு நெறையாவே வந்துருங்கிற மாரி சொல்றப்ப, சூப்பருங்க. உங்கள மாரி தாங்க எல்லாரும் இருக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, ராமச்சந்திரன் நீங்க மட்டும் என்ன, இந்த மாரி விஷயத்துல வந்து நீங்க என்ன வந்து வாங்குறீங்களோ, அந்த விலைக்கு தானே எனக்கும் தர்றீங்கங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அந்த அடக்க விலைய தானே தந்துட்டு இருக்கேன். உங்கள மாரியா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேரும் விட்டு குடுக்காம பேசும்போது, கார்த்தி வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அங்கிள் இந்தாங்க சாப்பிடுங்கங்கிற மாரி சொன்னோனே, இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்திய வச்சு இத ஏதாவது ஒண்ணு சதி திட்டம் பண்ணணும். கார்த்திய வந்து கடைய விட்டு தொரத்துனா தான், மாறன தொரத்த வாய்ப்பே இல்ல. அவன் ரொம்பவே புத்திசாலி. அவன் சிங்கிள் ஹேண்டா வந்து எதுவா இருந்தாலும் பண்ணிருவான். ஆனா கார்த்தி வந்து என்ன வம்பிழுத்து இருக்கான். அவனுக்கு நீ யாருங்கிற விஷயத்த வந்து நான் நிரூபிச்சு காட்டுறேன்டா. நீ எதுக்குமே லாயக்கு இல்லங்கிற விஷயத்த வந்து நான் வந்து செஞ்சு காட்டுறேங்கிற மாரி சொன்னோனே, ஒரு பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து பேசுறாங்க. அவருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீயே பார்த்துக்க. நான் நெனச்சதுக்கு மாமாவே வந்து ரூட்டு போட்டு குடுத்துட்டாங்க. கார்த்தி வசமா வந்து சிக்குன போ அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரனோட பர்சனல் பிஏ இருக்காங்கல்ல, அவங்கள வந்து கூட்டிட்டு கார்த்தி வந்து போலான்னு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து கண்மணி வந்து, "நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்க அம்மா வீட்டுக்கு வந்து போங்க. எங்க அம்மா வந்து ஒரு முக்கியமான ஃபைல் வந்து குடுப்பாங்க. அத மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சுட்டாரு மணி அண்ணன். என்னது நம்மள வந்து நைஸா வந்து வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு, கார்த்திக் ஆப்பு வைக்கிற மாரி தெரியுதே! இது அவங்க குடும்ப விஷயம். இதுல வந்து நம்ம என்னத்த சொல்ல முடியுங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. மணி, "தம்பி இப்ப தான் வந்து அண்ணன வந்து வெளி வேலைக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன். நீங்க வேணா என் டிரைவர வந்து கூட்டிட்டு போங்க." "இவனா? ஐயய்யோ! இவன் ஆல்ரெடி வந்து அவ்வளோ வில்லங்கம் பிடிச்சவனாச்சே. டேய் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் வந்து கேளுங்கிற" மாரி கஞ்சாடையில வந்து கேட்கும்போது, "சரி மேடம். ஏதோ ஆப்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சிறப்பா வந்து வச்சுட்டா போச்சுங்கிற" மாரி அந்த இடத்துல அவங்களும் சொல்ட்டு, அப்படியே கார்த்திய வந்து அவங்க வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வீரா வந்து கேஷுவலா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. முத்துலட்சுமி வந்து பார்த்தோன்னா அப்படியே ஹக் பண்றாங்க. "என்னம்மா என்னோட ஞாபகார்த்தமே உனக்கு வராதா? 2 மாசமா நீ இங்க தான் போன. நான் இங்க தான் இருந்தேன். நீ தான் என்ன பார்க்க வரல. என்னம்மா நீ எனக்காக எவ்வளோலாம் ஆசை தீர வந்து சமைச்சிருப்ப. வத்த குழம்பு உன் கையால சாப்பிட்டு எத்தன மாசம் ஆச்சு. வத்த குழம்பு குடும்மா" அப்படின்னு சொன்னோனே, "கிச்சன்ல வந்து நீ சமைச்சது எனக்கு வாசல் வரைக்கும் கேட்டுருச்சு" அப்படின்னு சொன்னோனே, பசிஞ்சு வந்து வத்த குழம்பு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "சூப்பரா இருக்குமா" அப்படின்னு சொல்லி பாராட்டும்போது, கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல செயின் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த ரகசியமான உண்ம வந்து இதான். "ஏய்! இது தானடி மாப்பிள வந்து நம்ம குடும்பத்துக்காக வந்து செஞ்சு குடுத்தது. ஞாபகம் இருக்கா? என்ன செயின்ம்மா அது? எனக்கு ஒண்ணும் புரியலையே! இது வந்து கவரிங் ஆயிடுச்சுல்ல ஒரே ஒரு செயின் மட்டும். அதனால வந்து ராகவன் மாப்பிள தானே எல்லா விஷயத்தையும் வந்து நமக்காக பார்த்து, பார்த்து வந்து செஞ்சு குடுத்தாங்க. அதனால தான் அவர்கிட்ட இந்த செயின வந்து குடுத்துரு. அதானே முறையா இருக்கும்" அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா நீ சொல்ட்டல்ல செஞ்சு குடுத்துரலாம்" அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா வந்துடுறாங்க. "ஓ! இந்த செயின வந்து ரெடி பண்ணியாச்சா? நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாம் காப்பாத்துனதே வந்து ராகவன் மாமா தான். இந்த விஷயத்தால அவர எனக்கு கொஞ்சமாவது புடிக்குங்கிற" மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பிருந்தா, "அக்கா, அடிக்கடி வந்து நீயும் வந்துட்டு போக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்களும் என்ன பார்க்க வந்து வாங்கங்கிற" மாரி வீரா வந்து சொல்லிர்றாங்க. "சரிக்கா, டைம் கிடைக்கிறப்பலாம் நாங்களும் அங்க வரோங்கிற" மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ராகவன் வந்து கிட்ட இந்த செயின வந்து குடுக்கணும்னு சொல்லி, "இந்தாங்க மாமா செயினு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஓ! இதுவா? இந்த செயின் வந்து என்னோடது இல்லம்மா. நம்ப
தம்பியோடது. மாறன்ட்டயே வந்து குடுத்துரு. அத்தை வந்து எனக்காக குடுத்தாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். மாறன் கழுத்துல தான் இது ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்போ வந்து உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து மாறன் கிட்ட வந்து குடுத்துருன்னு சொல்லிட்டு, ராகுல் மட்டும் போக ஆரம்பிச்சர்றாங்க. அப்பனா இந்த செயின வந்து குடுத்தது நம்ம மாறனா? என்னடா அது! எவ்வளோ பெரிய விஷயம் வந்து செஞ்சிருக்கான். இந்த விஷயம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா, நான் அவன்கிட்ட இவ்வளோலாம் கோச்சிக்கவே மாட்டேனே! இந்த விஷயத்த வந்து சொல்லவே இல்லையே! நம்மள்ட்ட எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கேஷுவலா வந்து ரூம்குள்ள வரப்ப, அவங்க பாட்டு பெட்ல வந்து இந்த பக்கமும், அந்த பக்கமும் வந்து புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன வீரா வந்துட்டியா? நீ இல்லல்ல. அதனால தான் வந்து என் பெட்ல ரொம்ப நாள் ஆச்சுல்ல தூங்கி, அதனால தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காத" அப்படின்னு சொல்லி, "நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா நீ இப்ப ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? ஃபோன்ல பேசுறது எல்லாம் நைட்டு தான். வர வர என்ன பத்தி உனக்கு தெரியாம போச்சு. என்ன இவன் இவ்ளோ சிரிச்ச முகமா இருக்கானே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு அப்படியே வெளில வந்து வராங்க. வந்தோனே வந்து, "இந்த செயின் உன்னோடது தானே?" "ஆமா, இந்த செயின் என்னோடது தான். ராகவன் தானே வந்து வச்சான்." அப்படின்னு சொல்லி இப்பயும் ராகவன் தான் வச்ச மாரி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா தான் தெரியுது நம்ப வீராக்கு இவர் தான் வச்சிருக்காப்ல. இவர் வச்சிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, ஃப்ளாஷ்பேக் சீன்ல வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம வீரா. நம்ப ராமச்சந்திரனோட பையன் தான் வந்து அந்த செயின வந்து வச்சாங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும்னு ஒரு அம்மா வந்து சொன்னோனே, மாறன் எப்படி இருந்தாலும் வச்சிருக்க மாட்டான். கார்த்தியும் வச்சிருக்க மாட்டான். ராகவன் தான் வச்சிருப்பாங்கன்னு இவங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. அது பொய்யுங்கிறது இப்ப நம்ப வீராக்கு வந்து தெரிஞ்சிருது. மாறன் தான் அந்த செயின வச்சாங்கன்னு. "நீ தானடா அந்த செயின வச்ச?" "ஆமா, நான் தான் வச்சேன்." "இத ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல?" "என்ன வீரா, செஞ்ச விஷயத்த யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் நான் ரொம்ப பெரிய விஷயம் வந்து செஞ்சுட்டேனா?" உடனே வந்து, "நான் இந்த மாரி வந்து தங்க செயின வந்து பரிசா வந்து குடுத்தேன். என்னால தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு." அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு விளம்பரம் வந்து புடிக்காது வீரா அப்படின்னு சிரிச்ச முகமா நக்கலா வந்து பேசுறாங்க. ஏன்டா இந்த நக்கல விடவே மாட்டியா? இந்த செயின வந்து என்ன பண்ணட்டும்? நீ தான் வந்து செஞ்சேன்னு எனக்கு தெரியாமயே போச்சு. தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன பெருசா தேங்க்ஸ் எல்லாம் வந்து சொல்ற? ஆமா, நீ உன்னால தானே அந்த கல்யாணமே நடந்துச்சு. அதுக்காக தான். நாங்க இல்லாட்டி ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவ்வளோ பவுன் வந்து செஞ்சீங்க. இந்த 2 பவுன் செயின்னால என்ன வரப்போகுது? நிச்சயம் வந்து ராமச்சந்திரன்லாம் உங்கள விட்டே குடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீ தான்ப்பா எங்கள வந்து காப்பாத்துன. அத கண்டிப்பா என்னால ஒத்துக்க முடியும்னு சொல்லும்போது, நீ என்ன பண்றன்னா, இத என்னோட அன்பளிப்பா வந்து வச்சுக்கிறியா? உடனே வந்து சொல்லிடுவியே, ஆமா இந்த செயின்லாம் உன் கழுத்துல இருக்கிறப்ப, இது மாறன் குடுத்த செயினு, மாறன் குடுத்த செயினுன்னு உன் மனசுல வந்து தோணி தோணி, எனக்குள்ள இருக்கிற காதல அப்படியே இந்த செயின் மூலியமா நான் உனக்குள்ள வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் விட்டா போதுமே முதலேருந்து வந்துருவ. புருஷனா தான் என்ன நீ ஏத்துக்கல. அட்லீஸ்ட் வந்து முன்னாடி நானும் நீயும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்போம்ல, அந்த அளவுக்கு கூடயா இருக்காது. தயவு செஞ்சு வீரா வச்சுக்கன்னு சொன்னோனே, அப்படியே வந்து குடுத்துர்றாங்க செயின. புடுங்கிட்டு போறாங்க வீரா. என்ன இவ கையிலேருந்து புடுங்கிட்டு போறா. சரி எப்படியோ இந்த செயின் வந்து எதுக்காக வந்து குடுத்ததுன்னு அவளுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கு. அதுவரைக்கும் சந்தோஷம்னோனே, வள்ளி அம்மாட்ட வந்து வீராவும், நம்ம மாறனும் பேசிட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்து கிளம்ப சொல்லியிருக்காங்க அண்ணன். ஆனா பாத்தியா, என்னால தான் கிளம்ப முடியல. அண்ணன் சொல்லிட்டாங்கங்கிறனால தான் கிளம்பணும்னு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம வள்ளி மாட்டுக்கு போறாங்க. என்னது அத்தை இப்படி வந்து புலம்புறாங்க. எப்போதும் வந்து அத்தை தான் வந்து முன்ன நின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு போவாங்க. இப்போ ஊருக்கு வரதே பிடிக்கலன்னு சொல்றாங்க. உடனே வந்து வீரா மட்டுக்கு போறாங்க. "ஏய் இங்க வாடி ரிவர்ஸ் கீர் போட்டுட்டு இங்க கிட்டக்க வா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன வேணும் உனக்கு? எப்ப பார்த்தாலும் கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்க. ஏன்டி இப்படி நீ தான் வந்து மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்கனா? நானும் அது மாரி இருக்க முடியுமா? ஊர்ல நீயும் நானும் வந்து ஒத்துமையா வந்து இருக்க போறோம் கிராமத்துல. நெனச்சாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஐயோ! இவன் என்ன பண்ண காத்துட்டு இருக்கானோ? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம வீரா.